மக்களை நீங்கள் விவாகரத்து செய்து விடுங்கள் என்று அவர்கள் விவாகரத்து செய்கின்றார்கள். மட்டுமல்ல, அவன் ஒரு பெரிய தலைவன், ஒட்டுமொத்த குறைஷி குலத்திற்கும் உத்தரவு பெற்றான், முகம்மதுடைய எனது மக்களால் விவாகரத்து செய்யப்பட்ட முகம்மதுடைய பெண் குழந்தைகளை அரபு குலத்திலிருந்து யாரும் திருமணம் செய்யக்கூடாது என்று. அருமை சகோதரர்களே, ஒரு தந்தையாக அந்த மாமனிதருடைய உள்ளம் எவ்வளவு துன்பப்பட்டிருக்கும் நினைத்து பாருங்கள். 2 பெண் மக்கள் ஒரே நேரத்தில் விவாகரத்து செய்யப்பட்டு தன்னுடைய வீட்டில் வந்திருந்தால் ஒரு தந்தையுடைய நிலைமை என்ன ஆயிருக்கும் நினைத்து பாருங்கள். ஆனால் இவ்வளவு துன்பங்களை கொடுத்ததற்கு பின்பு கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபத்ஹ் மக்கா என்று சொல்லப்படக்கூடிய மக்கா வெற்றியின் பொழுது கூடியிருந்த மக்களுக்கு மத்தியில் சொன்னார்கள், எனது சிறிய தந்தை அபூ லஹபுடைய மகன்கள், எனது சகோதரர்கள் உத்பாவும் உத்தைபாவும் எங்கே, அழைத்து வாருங்கள் என்று. உத்பாவும் உத்தைபாவும் அந்த நேரத்தில் கூட இஸ்லாத்தை ஏற்கவில்லை. அவர்கள் பயந்த வண்ணம் வருகின்றார்கள். ஏனென்றால் நபிகள் நாயகம் வெற்றி வீரராக மக்காவில் இருக்குகின்றார்கள், நமக்கு நிச்சயமாக மரணம் தான் என்ற அந்த பயத்துடன் நடுக்கத்தோடு வருகின்ற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பெண் மக்களை விவாகரத்து செய்த மக்கள் இல்லையா என்ற அந்த சிந்தனை இல்லாமல் நாம் என்றால் என்ன செய்திருப்போம், பழிக்கு பழி வாங்கி இருக்க மாட்டோமா இல்லையா? அவர்களுடைய 2 கரங்களையும் தன்னுடைய 2 கரங்களால் பிடித்துவிட்டு பல வருடங்களுக்கு முன்னால் சொன்ன அதே உபதேசத்தை சொன்னார்கள். எனதருமை சகோதரர்களே, நான் மீண்டும் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த உலகத்தில் இருக்கின்ற அத்தனை பேரும் தீய வழி காட்டினாலும் நான் ஒரு நாளும் உங்களுக்கு தீய வழி காட்ட மாட்டேன். எனது சகோதரர்களே, நான் மீண்டும் உங்களுக்கு சொல்லுகின்றேன், இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா மக்களும் உங்களிடத்தில் போய் பேசினால் கூட நான் ஒரு நாளும் உங்களிடத்தில் போய் பேச மாட்டேன். நான் உண்மையில் அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்லி அந்த இருவருடைய கரங்களையும் காபாவிற்கு அருகில் எடுத்துச் சென்று காபாவுடைய சுவற்றில் இவருடைய கரங்களையும் வைத்துவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன துஆ கேட்டார்கள் தெரியுமா? யா ரப்பி இஹ்தி உத்பா வ உத்தைபா இப்னை அம்மி, யா அல்லாஹ் எனது சிறிய தந்தையுடைய 2 மகன்கள் உத்பாவுக்கும் உத்தைபாவுக்கும் நேர்வழி காட்டுவாயாக என்ற அந்த பிரார்த்தனையை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கின்ற பொழுது உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிரார்த்தனை கேட்க கேட்க உத்பா உத்தைபாவுடைய முகத்தில் நேர்வழியுடைய ரேகைகளை நான் பார்த்தேன். அந்த துஆ முடிந்ததற்கு பின்னால் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். எப்படி நடந்திருக்கின்றார்கள் பாருங்கள் இல்லையா? குடும்ப உறவுகள் எவ்வளவு துன்பங்கள், எவ்வளவு துயரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் ஒரு போரில் அவருடைய சிறிய தந்தை அப்பாஸ் அவர்கள் எதிரிகளோடு எதிரியாக கைது செய்யப்பட்டு படுத்து கிடக்குகின்றார்கள். இரவில் மிகப்பெரிய வசதி வாய்ப்பில் வாழ்ந்த ஒரு மனிதர் இல்லையா, எதிரிகளோடு படுத்து கிடக்குகின்ற பொழுது அவருக்கு தூக்கம் வராமல் இருக்குகின்றது. தூக்கத்தில் தூக்கம் வராமல் புரண்டு புரண்டு படுத்து முனகிக் கொண்டே இருக்குகின்றார். பள்ளி வாசலில் படுத்து கிடக்குகின்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தூக்கம் வராமல் புரண்டு புரண்டு படுக்குகின்றார்கள். தோழர்கள் கேட்குகின்றார்கள், ஏன் யா ரசூலல்லாஹ் தூக்கம் வரவில்லையா, ஏன் தூங்கவில்லை என்று சொன்ன பொழுது என்ன சொல்லி காட்டினார்கள் தெரியுமா? அனீனுல் அப்பாஸ் ஃபீ உதுனை, எனது சிறிய தந்தை அப்பாஸுடைய முனகல் சத்தம் எனது காதுகளில் ஒலித்துக் கொண்டே இருக்கின்றது, நான் எவ்வாறு தூங்குவேன், அது எனது சிறிய தந்தை இல்லையா என்று குறிப்பிட்டு காட்டினார்கள். அருமை சகோதரர்களே, எனவே இவ்வாறு உறவு முறைகளை பேணக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள். எவ்வளவு துன்பங்கள் கொடுத்த பின்பு கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உறவினர்கள் அதனால் தான் பெருமானாரை விட்டுக் கொடுக்கவில்லை எதிரிகளுக்கு. ஒட்டுமொத்த குறைஷும் அபூ தாலிபிடத்தில் வந்து சொன்னார்கள், அபூ தாலிபே, உமது சகோதரருடைய மகனால் எங்களுக்கு பல துன்பங்கள், பல துயரங்கள், பல இன்னல்கள் ஏற்பட்டிருக்கிறது. எனவே இந்த அரபு குலத்திலேயே மிக அழகான ஒரு வாலிபனை உங்களுக்கு நாங்கள் தருகிறோம், அதற்கு பகரமாக முஹம்மதை எங்களுக்கு விட்டு தாருங்கள் என்று சொன்ன பொழுது அந்த அபூ தாலிப் முஸ்லிம் அல்ல, இஸ்லாத்தை ஏற்கவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒரு சிறிய தந்தை என்ன சொன்னார்கள் தெரியுமா? அந்த வேண்டுகோள் விடுத்த மக்களிடத்தில், பாருங்கள் பாருங்கள் இந்த மக்களுடைய வேண்டுகோளை, வினோதமாக இருக்கின்றது. ஊரான் வீட்டு பிள்ளை எங்களுக்கு தருவார்களாம், நான் உணவூட்டி வளர்க்க வேண்டுமா, என் குழந்தையை நான் இவரிடத்தில் கொடுக்க வேண்டுமா, இவர்கள் சென்று அவரை கொலை செய்வாராம் என்று வினோதமாக குறிப்பிட்டு காட்டினார். அருமை சகோதரர்களே, ஷஅப் அபீ தாலிப் என்று சொல்லப்படக்கூடிய பள்ளத்தாக்கில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடைய குடும்பத்தாரும் 3 வருட காலங்கள் அவர்கள் ஊர் விலக்கால் தடை செய்யப்பட்டு வைத்திருந்தார்கள். உணவு கிடைக்கவில்லை, அவர்களுக்கு தண்ணீர் கொடுக்கப்படவில்லை, அவர்களுக்கு உறவுகள் துண்டிக்கப்பட்டது. ஆனாலும் ஒரு குடும்ப உறுப்பினர் கூட அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கைவிடவில்லையே. எந்த அளவுக்கு என்று சொன்னால், அருமை சகோதரர்களே, இலைகளையும் தழைகளையும் தின்று உதடுகள் வெடித்தது. ஆனால் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அத்தனை குடும்ப உறுப்பினர்களும் அவரோடு தான் இருந்தார்கள். முஹம்மதே,
அவர்கள் இஸ்லாத்தை ஏற்கவில்லை. முஹம்மதே உம்மால் தானே இந்த பிரச்சனை என்று யாரும் பின்வாங்கவில்லை. முஹம்மதே உமது இஸ்லாத்தை எடுத்து சொன்ன காரணத்தால் தானே உம்மால் நாங்களும் பல பிரச்சனைகளுக்கு ஆளாயிருக்கின்றோம், தகுதியுடையவர்களாயிருக்கின்றோம், அதை நாங்களும் அனுபவிக்கின்றோம் என்று யாரும் பின்வாங்கவில்லை, கைவிடவில்லை. கண்ணியத்திற்குரியவர்களே, இரவில் படுக்கையில் படுக்குகின்ற பொழுது அபூ தாலிப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் அந்த 3 வருட காலகட்டத்தில் வந்து சொல்வார், அருமை மகனே, நேற்று இந்த இடத்தில் நீங்கள் படுத்தீர்கள், எனவே இன்று இந்த இடத்தில் நீங்கள் படுக்க வேண்டாம், வேறு இடத்தில் படுங்கள். ஏன் என்று சொன்னால் இரவில் குறைஷிகள் வந்து அவரை தாக்கக்கூடும் என்ற காரணத்தால். இத்தனைக்கும் அபூ தாலிப் முஸ்லிம் இல்லையே. கண்ணியத்திற்குரியவர்களே, உணவுகள் தடுக்கப்பட்ட பொழுது கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய ஒரு உறவினர் உமர் அல் ஆமிரி என்று சொல்லப்படக்கூடியவர் ஒரு நாள் ஒரு ஒட்டகம் நிறைய உணவை கொண்டு வருகின்றார். ஆனால் ஊர்விலக்கு போடப்பட்டிருந்ததே ஒழிய அதை சுற்றி எதிரிகள் பாதுகாவல் பார்த்திருந்தார்கள், யாராவது உணவு கொண்டு கொடுக்கின்றார்களா, யாராவது உறவு வைத்திருக்கின்றார்களா என்று. இந்த நேரத்தில் தான் உமர் அல் ஆமிரி என்று சொல்லப்படக்கூடிய கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய ஒரு உறவினர் ஒட்டகம் நிறைய உணவுகளை கொண்டு வருகின்றார். அபூஜஹல் தடுக்கின்றான். எங்கே போகின்றீர் என்று. இந்த உணவுகளை கொடுப்பதற்காக நான் செல்லுகின்றேன் என்று. நீர் என்ன இஸ்லாத்தை தழுவி விட்டீரோ என்று அந்த அபூஜஹல் கேட்கின்ற பொழுது இல்லை என்று சொல்லுகின்றான். அப்படி என்றால் கொடுக்க முடியாது, செல்லும், யாரும் உணவு கொடுக்க முடியாது என்று அவர் சொல்லுகின்றார். 2வது நாளும் வருகின்றார். 2வது நாளும் அபூஜஹல் என்ற அந்த எதிரியால் விரட்டி அடிக்கப்படுகின்றார்கள். 3வது நாளும் அந்த உமர் அல் ஆமிரி வருகின்றார். உமர் அல் ஆமிரி முஸ்லிம் அல்ல, கண்ணியத்திற்குரியவர்களே. ஆனால் 3வது நாளும் வந்து நான் இன்று கண்டிப்பாக உணவு கொடுத்தே தீருவேன் என்ற அந்த உமர் அல் ஆமிரி சொன்ன பொழுது அபூஜஹல் சொன்னான், முடியாது, யாருக்கும் இங்கு உணவு கொடுக்க முடியாது என்று. அந்த நேரத்தில் இஸ்லாத்தை ஏற்காமல் இருந்த அதே அபூ சுஃபியான் 20 வருடங்களுக்கு முன்னால் ஹிர்கல் என்ற பேரரசனிடத்தில் எப்படி ரசூலுல்லாஹ்வை குறித்து புகழ்ந்து சொன்னாரோ அதே எதிரி அபூ சுஃபியான் அபூஜஹலிடத்தில் சொன்னார்கள், விடுங்கள், ரஜுலுன் யஸ்லு ரஹ்ம, தன்னுடைய உறவுகளை பேண வேண்டும், இரத்தபந்த உறவுகளை பேண வேண்டும் என்று விரும்புகின்ற ஒரு மனிதர் இரத்தபந்த சொந்த உறவுகளுக்கு உணவு கொடுக்க விரும்புகின்றார், அவரை விடுங்கள். லா துஃப்ஸிது மா பக்கிய மின் அஹ்லாகினா, அவர் குறிப்பிட்டு காட்டிய வார்த்தை என்ன தெரியுமா? அபூஜஹலே, நம்முடைய மக்களிடத்தில் இருக்கின்ற கடைசி நற்குணம் இரத்தபந்த உறவுகளை பேணுவதுதான், அதையும் நாசமாக்கி விடாதீர்கள், அவரை விடுங்கள் என்று சொன்னார். பாருங்கள் கண்ணியத்திற்குரியவர்களே, அருமை சகோதரர்களே, இதை அவர்கள் புரிந்து வைத்தார்கள். இந்த அபூ தாலிப், இந்த அபூ சுஃபியான் முஸ்லிமா? இல்லையே கண்ணியத்திற்குரியவர்களே. ஏன் என்று இது போன்ற அபூ சுஃபியான்கள் நமக்கு கிடைப்பதில்லை? ஏன் என்று இது போன்ற அபூ தாலிப்கள் நமக்கு கிடைக்கவில்லை? ஏன் என்று சொன்னால் நாம் நம்முடைய குடும்பத்திலேயே விதைப்பது என்னவென்று சொன்னால் வெறுப்பு. கண்ணியத்திற்குரியவர்களே, அருமை சகோதரர்களே, எனவே இப்படிப்பட்ட ஒரு உறவுகளை பேணக்கூடிய, எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் எவ்வளவு துயரங்கள் வந்தாலும் உறவை பேணக்கூடிய ஒரு நல்ல ஒரு பண்பாடை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்வில் இருந்து நாம் காணுகின்றோம். அதே போன்று தான் கண்ணியத்திற்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மக்கா வாழ்வில் இருந்து நமக்கு கிடைக்கின்ற ஒரு பாடம் என்னவென்று சொன்னால் எதிர்கால திட்டம், பாசிட்டிவ் திங்கிங் என்று சொல்வார்கள், நேர்மறை சிந்தனை. உதாரணமாக இன்றைய உலகத்தில் ஒரு கம்பெனி, நம்முடைய நாடுகளில் ஒரு கம்பெனி இருக்கின்றது என்று வைத்துக் கொள்ளுங்கள். பிஸியாக இருப்பார்கள், நன்றாக வேலை செய்வார்கள், பிஸி. ஒரு 10 வருடங்களுக்கு முன்னால் அந்த கம்பெனியுடைய நிலைமையை பார்த்தால் அப்பொழுதும் அதே பிஸி தான், எந்த முன்னேற்றமும் இருந்திருக்காது. ஆனால் நீங்கள் ஜப்பானை எடுத்து பாருங்கள், ஜப்பானியரிடத்தில் ஒரு தூர நோக்கு இருக்கும், ஒரு எதிர்கால திட்டம் இருக்கும், ஒரு மிகச்சிறந்த செயல் திட்டம் இருக்கும். ஒரு கம்பெனியை தொடங்குகின்றார்கள் என்று சொன்னால் 250 வருடங்களுக்கு பின்னால் இந்த கம்பெனி எங்கு சேர்ந்திருக்க வேண்டும், சென்று சேர்ந்திருக்க வேண்டும், எவ்வாறு வளர்ந்திருக்க வேண்டும் என்ற செயல் திட்டங்கள் அவரிடத்தில் இருக்கும். 50 வருடத்தில் இந்த கம்பெனி எதை எட்டியிருக்க வேண்டும், 100 வருடம், 200 வருடம், 250 வருடம், சற்று ஓவர் தான் இல்லையா? ஆனால் அவர்களிடத்தில் செயல் திட்டம் இருக்கின்றது. 50 வருடங்களுக்கு பின்னால் நாம் துவங்குகின்ற இந்த நிறுவனம் எந்த நிலைமை அடைந்திருக்க வேண்டும் என்று. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் இது போன்ற தூர நோக்கு சிந்தனை இருந்தது, ஒரு பாசிட்டிவ் திங்கிங், ஒரு எதிர்கால திட்டம் இருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் ஆரம்பத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதுதான் ஒரு தலைவனுக்கு தகுதி. கண்ணியத்திற்குரியவர்களே, மிகச்சிறந்த ஒரு தலைமைக்கு இருக்க வேண்டிய பண்புகளில் மிகச்சிறந்த ஒரு பண்பு தான் எதிர்கால திட்டம். ஒரு 5 வருடத்துக்கு பின்னால் இந்த இயக்கம் எங்கு சென்று சேர்ந்திருக்க வேண்டும், 10 வருடங்களுக்கு பின்னால், 20 வருடங்களுக்கு பின்னால், அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்வில் இருந்தது. நாம் படிக்கின்ற பாடங்கள் அதுதான். எப்படிப்பட்ட நேரத்தில் அந்த சிந்தனை இருந்தது என்று சொன்னால் மிகப்பெரிய மன அழுத்தத்துடைய நெருக்கடியான நேரம், ஹைப்பர் டென்ஷன் என்று சொல்லுகிறோமே, அந்த நேரத்தில் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் இந்த எதிர்கால திட்டங்கள் இருந்தது, தூர நோக்கு சிந்தனை இருந்தது, பாசிட்டிவ் திங்கிங் இருந்தது. உதாரணமாக நீங்கள் பாருங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்திற்காக மக்காவிலிருந்து மதீனாவுக்கு செல்கிறார்கள். தலைக்கு விலை பேசப்பட்டு ஒரு மிகச்சிறந்த சுற்றுலா பயணமாக செல்லவில்லை, எதிரிகளால் கொலை செய்யப்பட்டு அச்சுறுத்தல் பட்டவராக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு செல்கிறார்கள், உடன் அபூபக்கர் என்ற தோழரை தவிர. இந்த நேரத்தில் பாலைவனத்தில் நடந்து சென்று கொண்டிருக்கின்ற அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை
சுராகா என்ற மிகச்சிறந்த ஒரு குதிரை வீரன் பின்தொடர்ந்து வருகின்றான். ஒரு நீண்ட வரலாறு. சுராகா பெருமானார் அவர்களை பார்த்து விடுகின்றான். அவன் முஸ்லிம் அல்ல. இந்த முஹம்மதை பிடித்து கொடுத்தால் மாபெரும் ஒட்டகங்களும் பரிசுகளும் கிடைக்கும் என்ற எண்ணத்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நெருங்கி வருகின்றான். பல தடவை பல ஆபத்துக்கள் அவனுக்கு வருகின்றது. இவர் அல்லாஹ்வால் பாதுகாக்கப்பட்டவர் என்ற முடிவுக்கு வந்ததற்கு பின்னால் அவனுடைய ஒட்டகங்கள் பாலைவனத்துடைய மணலில் அப்படியே மூழ்கி